இன்னைக்கு விக்ரமாதித்தன் வேதாளத்தின் முதல் கதை. வேதாளம் பொதுவாகவே என்ன பண்ணுன்னா, அவர் மௌனம் கலைந்தால் பல இடத்துக்கு போயிடும். மௌனம் கலையாமலே ஆனால் வேதாளம் பேசிட்டு வரும். இவர் மௌனமாகவே பண்ணணும். ஒரு டிரைவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம சாமானியமாக வண்டி ஓட்டும்போது கூட டிரைவர் எப்பயுமே பேசாமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கதைகள் சொல்லப்பட்டுகிறது. இதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கதைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு கிராமத்தில் அந்த காலத்தில் ஒவ்வொரு இனமாக கூட்டமாக இனங்கள் வாழ்ந்தது. கூட்டமாக வாழ்ந்து வந்தார்கள் ஒவ்வொரு இனமும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு இனம் வேடர்களுக்கு சேர்ந்த ஒரு இனம். அது ஒரு சின்ன இனம். அந்த இனத்தில் என்ன ஒரு விஷயம்னா, யாரையும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய கதை இருந்தாலும் அவங்க அது பேர் தண்டகாரண்யம்னு சொல்லக்கூடிய வளம். அது ஒரு காட்டு சமூகம். அங்கே இளைஞர்களும் இளம் பெண்களும் எல்லோரும் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தாங்க. அனைவருமே ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரை, இந்த பணம்னு ஒன்று கண்டுபிடிக்கப்படும் வரை அனைவரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாகவே எல்லா கதைகளும் தெரிவிக்கின்றன. ஆனால் திறமைகளுக்கு எங்குமே ஒரு முக்கியத்துவம் உண்டு. முக்கியமாக 2-3 பேர். அதில் ஒரு வீரபாகுன்னு ஒன்று. ஒவ்வொரு கதையில் அவங்க பேரை மாற்றி சொல்கிறாங்க. நீலிமா அப்படின்னு ஒன்று, பிரதாபன் ஒருத்தர். இந்த பிரதாபன்கிற கதை பிரதாப்னு இந்த காலத்தை மாற்றுது. பழங்காலத்தில் பிரதாபன் அப்படிங்கிற பேரே அதிகமாக இருக்கும். வில்லு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் அவங்களுக்கு. அம்பு தொய்த்தல் அதோட முக்கியமான அடையாளம். ஒரு சின்ன தடாகம். அந்த தடாகத்தில் என்ன பண்ணுன்னா, மீன்கள் அமைதியான சூழ்நிலைலாம் பார்த்திங்கன்னா மீன் என்ன பண்ணுன்னா, தண்ணிக்கு மேலே எந்திரிச்சு குதித்து விளையாடும். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன் குதிக்கிறது பார்த்துருக்கலாம். அமைதியான நல்ல தடாகத்தில், நல்ல தண்ணி இருக்கக்கூடிய தடாகத்தில் மீன் மேலே ஆக்சிஜன் வாங்கிக்கிறதும் இல்லாமல் குதிக்கும். ஆனால் க்ஷணப்பொழுதில் குதித்து கீழே போயிடும். அப்படி இருக்கும்போது இந்த மீனை யாராவது அம்புனால் குலைக்க முடியுமா அப்படின்னு 2 பேர் பேசிக்கிறாங்க. 2 பெண்கள். அதில் அந்த நீலிமான்னு ஒருத்தி, அந்த இடத்துல அழகான யுவதி. அந்த நீலிமா சொல்கிறா, இவர் யார் வைக்கிறாங்களோ அவங்கள நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். அவள் என்ன பண்ணுறா, பிரதாபன்னு ஒருத்தர் நல்ல இளைஞன். அவனுக்கு ஒரு மேலே சில காதல்களும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அவனை பார்த்து இதை சொல்கிறா, யார் இந்த மீனை அம்புனால் சாய்க்கிறாங்களோ நான் அவங்களை திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிட்றா. நீலிமா சொன்னதொடனே பிரதாபனுக்கு ஒரு ஆசை. அவனும் வில்லி நல்ல சிரத்தை கை தேர்ந்தானே. கரெக்டாக அவன் வில்லு விடும் பொழுது என்ன ஆகிடுதுன்னா, அம்புக்குறி மாறி அந்த மீன் தப்பிச்சிருது. உடனே பரபரப்பு. இன்னும் கொஞ்சம் அவன் இலக்கு தவறிய பின் வருத்தத்தோடு இருக்கான். அப்போ வீரபாகுன்னு ஒரு இளைஞன் இருக்கான். அவன் விளையாட்டு போல் அவனுக்கு இந்த பெண்மேல் மையல் இல்லை, இருப்பினும் ஒரு சவால்னு வந்தோன்னே என்ன பண்ணான், அவன் ஒரு அம்பு எடுத்து விட்றான். அதில் அந்த மீன் இறந்துருது. உடனே வீரபாகுவோட நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, அப்பா நீ ஜெயிச்சிட்ட, அதனால் நீலிமாவை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீலிமா முதல்ல மறுக்கிறான். இல்லை நான் இது பிரதாபனை வச்சு தான் சொன்னேன், மற்றவன் எதுக்கும் செய்ய முடியாது. நான் இதை ஒரு போட்டியாக ஒன்றும் அறிவிக்கலை. நான் பிரதாபனை பார்த்து சொன்னேன், நீ இதை அடித்தேன்னா நான் உன்னை திருமணம் செய்துக்கிறேன்னு சொன்னேனே ஒழிய இது ஒரு போட்டி அல்ல. யார் இதில் வென்கிறார்களோ அப்படிங்கிற மாதிரி நான் அதை ஒரு காட்சி பொருளாகவோ செய்யவோ இல்லை அப்படின்னு சொல்ல, அப்புறம் 2 பேருக்கும் அப்புறம் ஒரு 3 பேருக்குள்ள ஒரு முக்கோண பிரச்சனைகள் வருகிறது. அதில் வீரபாகு சொல்கிறான், நான் ஏதோ ஒரு நாள் உன்னை நான் கண்டிப்பாக திருமணம் செய்து காட்டுறேன் அப்படின்னு சபாதை விட்டுட்டு 3 பேர் பிரிஞ்சிடுறாங்க. என்ன சண்டை சூழ்நிலை இருந்தாலும் ஆபத்தில் இருந்தால் இன்னொருத்தன் அப்படியே விடமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு நாள் வீரபாகு மரத்தில் ஏறி தேன் எடுக்கிற ட்ரை பண்ணும்போது தேன் கூட்டில் இருக்கிற தேனீகள் அவனை கொட்டை வந்துடுது. பயங்கரமாக தாக்கி அவன் தடுமாறி விழுகிறான். அங்கே எதேச்சியாக வந்த பிரதாப் உடனே அவனை காப்பாற்றி வீரபாகு சுவாசப்படுத்தி, அப்பா நீயே வேணா அவளை கல்யாணம் பண்ணிக்கோ வேணாம் அப்படின்னு சொல்லி அவனை காப்பாற்றிட்டு, நீயே அவனை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு பிரதாப் சொல்லிட்டு போகிறான். ஏனென்றால் தான் தோத்தது அவனுக்கு தெரியும்ல. ஆனால் நீலிமா என்ன சொல்கிறா, இல்லை அதெல்லாம் வேண்டாம். வீரபாவும் என்ன சொல்கிறான், இல்லை உன்னோட புத்திமதி எல்லாம் வேணாம், இதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு நாள் திருப்பி இந்த நாங்கள் பெண்களும் இந்த வேட்டையாட போவாங்க. அதே மாதிரி ஒரு வேட்டையாட போகும்போது வேட்டையாட போகிறாங்க. அந்த வேட்டையாட போட்டு மிருகத்தை அமைச்சு சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு புலி அங்கேருந்து வருது. அந்த புலி கரெக்டாக நீலிமா மேலே
விழுகுது. நீலிமா தப்பிச்சு போக விழுகிறா. கால் தவறி திரும்பி ஒரு பாறையில் அடித்து திருப்பியும் கீழே விழுந்துடுறா. அடிப்பட்ட புலி திருப்பி இவங்க மேலே பாறை ட்ரை பண்ணுது. உடனே அப்போ அந்த நேரம் வீரபாகு வந்து அந்த புலியை அடிக்கிறான். 2 பேரும் தப்பிக்கிறாங்க. அப்படியும் இல்லாமல் ஒரு குன்றிலேருந்து கீழே குதிச்சிட்றாங்க, இல்லை விழுந்துடுறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த குன்றிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. விழும்போது 2 பேருக்கும் ஒரு சராய்ப்பு காயம். அந்த பொண்ணுக்கு நல்ல முழங்கையில் ரத்தம் வந்துடுது. வீரபாகுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அந்த வீரபாகுவோட நண்பன் சொல்கிறான், நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்த, அவளோட ரத்தம் வந்துருச்சு, உன்னோடைய ரத்தத்தையும் ஒரு அம்புனால் கீறி அந்த ரத்தத்தையும் 2 பேரும் கீறி 2 பேருக்கு ஒரே ரத்தம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க இனத்தின்படி திருமணமானதாக அறிவிக்கப்படும், நீ வந்து செஞ்சிருங்கிறான். அதே நேரம் அவனும் ஒரு சில நிமிஷத்தில் அறுத்து ரத்தம் வந்துடுது. திருப்பியும் 2 பேரும் நேராக மேலே வராங்க. அந்த உண்மையில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி அங்கே போய் அந்த கையை நீ 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறத வந்து மறுக்கிறதா பஞ்சாயத்தில் அவன் என்ன சொல்கிறான், பிரதாப் போய் வீரபாகு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டான், இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாது, நீலிமா மயக்கத்தில் இருந்தபோது திருமணம் செய்தால் இது திருமணமாக அறிவிக்கக்கூடாது அப்படின்னு பஞ்சாயத்தார் முன்னாடி பிரதாப் சொல்கிறான். வீரபாகு 2 பேரும் நிற்கிறாங்க. நீலிமா விசாரிக்கலாங்கிறாங்க. அப்போ நீலிமா ஒரு புதுசான ஒரு விஷயத்த சொல்கிறா. என்னோடய சம்மதத்தோடு தான் இந்த திருமணம் நடந்தது அப்படின்னு நீலிமா சொல்கிறா. இவர் வந்து என்னை கட்டாயத்தாளி வந்து கட்டளை வீரபாகு, ஆகவே அவர் கட்டாயப்படுத்தலை, 2 பேருக்கும் ஒரே நேரம் இது, ஆகவே நீ வந்து இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் அதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து சொல்கிறாங்க, வீரபாகு நீ அப்படி செஞ்சுருந்தேன்னா உன்னை வந்து தலையை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கட்டாயப்படுத்தி திருமணம் செய்திருந்தால் இந்த இனத்திற்குண்டான சில அவமரியாதையான சொல் நீ செய்கிறதுனால உன் தலையை வெட்டிடுவோம் அப்படிங்கிறாங்க. வீரபாகு அதை பற்றி சிந்திப்பதில்லை, அமைதியாக இருக்கிறான். நீலிமா உடனே சொல்கிறா, இல்லை அவர் என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணலை அப்படின்னு அவர் சொல்கிறா. சிறிது நேரத்தில் வீரபாகு திரும்பி பிரதாப்பையே கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறான். இல்லை, நான் இந்த ஊரை விட்டு போகிறேன், என்னோடய ஒரு சூழ்நிலை, நான் இந்த அவளை செஞ்சுக்கணும் தான் நான் கையெழுத்து அறுத்தனை ஒழிய நான் அதை திருமணமாக ஏற்றுக்கலை, அவனோட பிரதாப்போடைய சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது எல்லா மக்களோடையும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. எது சரி எது தவறு என்பதை அந்த பின்னர் யோசித்த பின்னர் இப்போ சொல்கிறாங்க, இந்த பாரு இப்போ வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது வீரபாகுக்கு, அந்த வாய்ப்பை இழந்த வீரபாகு முட்டாள் இல்லையா, நீலிமா செய்கிறது சரியாக தப்பா, பிரதாப்பை தவிர மிச்சம் 2 பேருக்குமே இருக்கக்கூடிய விஷயங்களை வேதாளம் கேட்கிறது விக்ரமாதித்யனிடம். நீ அரசனாக இருந்தால் எது தர்மம் என்று அங்கீகரிப்பாய், ஏன் நீலிமா அவ்வாறு நடந்து கொண்டால் வீரபாகு செய்தது சரியா, ஏனென்றால் சபதம் செய்திருக்கிறான் எப்படியாவது திருமணம் செய்துக்கலான், திருமணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எப்பொழுது அந்த பெண்ணே என்னை அவர் பலவந்தப்படுத்தவில்லை, நானே தான் விரும்பிதான் திரும்பியும் செய்து கொண்டேன் என்று சொல்லப்படும் சூழ்நிலையில் வீரபாகு தனக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டது சரியா தவறா என்று வேதாளம் கேட்க, விக்ரமாதித்தன் தனது யோசனை உடனேவே ராஜகீயமாக அவனுடைய மூளையில் ஒரு சில தர்மங்கள் தோன்றுகின்றன. அந்த தர்மம் எது சரி என்று அவன் முடிவு செய்து விடுவான். இந்த முடிவை அவன் சொல்லாவிடில் அவன் மண்டை வெடித்துவிடும். ஆகவே எது தர்மம் என்று சொல்லும் பொழுது முதலில் நீலிமா செய்தது சரியா தவறா அப்படின்பது முக்கியமாக இருக்கிறது. தன் உயிரை காப்பாற்றியவனுக்கு தன்னால் உயிர் போகும் நிலை வந்தால் அப்பொழுது அப்பெண்ணுக்கு செய்நன்றி குற்றம் வந்து நின்றும். அதனால் எந்த சொல்லையும் அந்த பெண் வந்து தன் சம்மதமின்றி நடந்தாலும் அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக பொய் சொன்னது சரியான தர்மமே. அப்படி என்றால் வீரபாகு செய்தது சரியா, வீரபாகு தனக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டானா என்றும் பொழுது நீலிமா எவ்வளவு உண்மையாக தன்னை உயிர் காப்பாற்றினாள் என்று தெரிந்து கொண்ட பின்னர் இவர்களுக்குள் இருக்கும் விஷயத்தில் தான் தலையிடாததே ஒரு இங்கிலீஷில் ஜென்டில்மேன் அப்படிம்பாங்க, ஒரு சரியான புருஷன் என்பதற்கு ஒரு அர்த்தங்கள் நிறையா உண்டு. அதில் இறைவனை மட்டுமே புருஷன் என்று புருஷசக்தி சொல்கிறது. இருப்பினும் புருஷன் என்பதற்கு பௌருஷம் நிறைந்தது. பௌருஷம் என்றால் அதில் உள்ள அழகு, கம்பீரம், நியாயம் அனைத்தும் இருக்க வேண்டும். எவ்வாறு அவ்வாறு இருக்கிறார்களோ அவர்களே ஆளுமை அதிகமாக இருப்பவர்களே ஆண்கள். அதுக்கு பெண்ணை அடிமைப்படுத்திய ஆளுமை அல்ல, அன்பால் ஆளுமை. ஆகவே வீரபாகு நினைக்கிறான், இது தர்மம் அல்ல, தன்னை காப்பாற்றிவிட்டால் உயிர், தனக்கு உயிர் என்ற போது தன்னை துச்சமாக தன்னுடைய இதுவரை வாழ்க்கையில் இருந்தவை விட்டு கொடுத்த ஒரு பெண் வருகிறாள் என்றால் அவளை நாம் சீகாரம் செய்வதை விட அவளுடைய எண்ணப்படி தன்னை காப்பாற்றியதாகவே அவளை கருதி
அவள் செய்தது சரி என்கிறார்கள். இன்னும் சில ஒரு சுற்றமான பதிப்பாசிரியர்கள் என்ன சொல்கிறார் என்றால், நமக்கு உயிர்ப்பித்தவன் என்றால் அவன் தந்தை ஸ்தானத்தில் ஆகிறான். ஆகவே நான் உயிர் கொடுத்துட்டேன், அதனால் தந்தை ஆகிறேன் என்று வீரபாகு நினைப்பதால் அவளை திருமணம் செய்வதை மறுக்கிறான். ஆகவே வீரபாகு செய்ததும் நீலிமா செய்ததும் சரியே. அசந்தர்ப்பமான சூழ்நிலைகளில் நாம் யாரிடம் நம்மை யார் காப்பாற்றுகிறார்கள், நமக்கு ஒரு ஆபத்திலிருந்து யார் நம்மை காப்பாற்றுகிறார்களோ அவர்களை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காமல் இருப்பதே உயர்ந்த தத்துவம். அவர்களுக்கு எந்தவித தீங்கு செய்யாமல் இருப்பதும் நல்ல தத்துவம். அதற்கே உப்பு தின்றனவே உப்பு தின்ன வீட்டுக்கு துரோகம் பண்ணாதே என்று ஒரு சில கதைகளும் உண்டு. வாழ்த்துக்கள். நாளை சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.